Hello everyone, good evening to all. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சோஷியாலஜி. நம்ம ஏற்கனவே சோஷியாலஜி பற்றி தான் பார்த்துக்கிட்டே இருந்தோம் இல்லையா. சோஷியாலஜினா என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். அதோட சிலபஸ் நம்ம பார்த்தோம். யூபிஎஸ்சியோட ஆப்ஷனல் நம்ம பார்த்தோம். அதில் வாட் இஸ் சோஷியாலஜி அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு இருந்தது இல்லையா, அந்த டாப்பிக்கை பார்க்க போகிறோம். இன்ட்ரோடக்ஷன் நமக்கு எவ்வளோ பேஸ் ஆகிதான் இருக்கோ அதுக்கு தக்கனதாக நம்மளுடைய மற்ற டாபிக்ஸும் நம்மளால் படிக்கிறதுக்கு ஈஸியாகவும் இருக்கும். ஸோ இந்த இன்ட்ரோடக்ஷன்லாம் நல்லா கவனிங்க. சோஷியாலஜிங்கிறது which had once been treated as சோஷியல் ஃபிலாசபி. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சோஷியாலஜி அப்படிங்கிறது எப்படி ட்ரீட் பண்ணப்பட்டுச்சுன்னா சோஷியல் ஃபிலாசபி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைம் இது அழைக்கப்பட்டுச்சு. சரிங்களா? எப்படின்னா, இல்லைனா அது ஒரு ஃபிலாசபி ஆஃப் ஹிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. சரிங்களா? இது இப்படி தான் ஒரு ஹிஸ்ட்ரியோட ஃபிலாசபி சோஷியாலஜி தான். அதோட ஃபிலாசபினா என்னது, ஒரு தத்துவம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அந்த சோஷியல் தத்துவம் அதுதான் என்ன அப்படின்னா சோஷியாலஜி அப்படிங்கிற மாதிரி இதை சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. இது என்னன்னா emerged as an independent social science in the 90th century. எப்போ இந்த சோஷியாலஜி எமர்ஜ் ஆச்சு அப்படின்னா 90th centuryல எமர்ஜ் ஆச்சு. we all know that 1800 சரிங்களா to 1900 வரைக்கும் உள்ளதான் 90th century அப்படிம்பாங்க. ஸோ இந்த 90th centuryல தான் என்ன அப்படின்னா சோஷியாலஜி எமர்ஜ் ஆகுது. எங்கன்னா வெஸ்டர்ன் கண்ட்ரியில் ஆகுது. ஸோ அதெல்லாம் நம்ம பார்ப்போம். இந்த ஆகஸ்ட் காம்டே அப்படிங்கிறவர் தான் என்ன அப்படின்னா ஒரு ஃப்ரெஞ்ச் மேன். இவர் என்னென்னா ஒரு ஃப்ரெஞ்சில் உள்ளவர். சரிங்களா? இவர் என்னென்னா இஸ் ட்ரெடிஷ்னலி கன்சிடர்ட் டு பி த ஃபாதர் ஆஃப் சோஷியாலஜி. இவர் அதாவது ஆகஸ்ட் காம்டே தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஃபாதர் ஆஃப் சோஷியாலஜி அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஆகஸ்ட் காம்டே தான் யார் முக்கியமானது. ஆகஸ்ட் காம்டே தான் யார் அப்படின்னா ஃபாதர் ஆஃப் ஆகஸ்ட் காம்டேங்கிறது தான் ஒரு ஃப்ரெஞ்ச்மேன். அவர் யார் அப்படின்னா ஃபாதர் ஆஃப் சோஷியாலஜி என்று அழைக்கப்படுறாரு. காம்டே இஸ் அக்ரிடேட்டட் வித் த காயினிங் ஆஃப் த டேர்ம் சோஷியாலஜி. இந்த சோஷியாலஜிங்க டேமை யார் காயின் பண்ணுறா அப்படின்னா ஆகஸ்ட் காம்டே தான் பண்ணுறாரு. எப்போ அப்படின்னா 1839 பண்ணுறாரு. சரிங்களா? 1839 இவர் பண்ணுறாரு. சரிங்களா? சோஷியாலஜி எப்படி கம்போஸ் பண்ணப்படுது அப்படின்னா 2 வேர்ட்ஸால் கம்போஸ் பண்ணப்படுது. அது ஃபஸ்ட் என்னென்னா சோஷியஸ் என்று ஒன்று அழைக்கப்படுது. சரிங்களா? இதோட மீனிங் என்ன அப்படின்னா கம்பேனியன் ஆர் அசோசியேட் என்று சொல்லுவாங்க. இதை என்ன சொல்லுவாங்கன்னா கம்பேனியன் என்று சொல்லுவாங்க, இல்லைன்னா அசோசியேட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதோட மீனிங் இந்த சோஷியஸ்ன்னு சொல்றாங்க பார்த்தீங்களா, அதுதான். சோஷியஸ்னாலே என்ன அப்படின்னா சேர்ந்து இருக்கிறது, அசோசியேட் ஆகிருக்கிறது, கம்பெயின் ஆகிருக்கிறது அப்படிம்பாங்க. ஏன்னா நமக்கு தெரியும் சொசைட்டியில் எல்லாரும் சேர்ந்து தான் இருக்கணும். சொசைட்டினாலே ஜாயின் பண்ணி இருக்கணும், ஒற்றுமையாக இருக்கணும். ஸோ அந்த இதில் தான் இதோட சோஷியஸ் அப்படின்னாலே கம்பெனியன் அண்ட் அசோசியேட் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுது. வாட் அபவுட் லோகோஸ்? சரிங்களா? சோஷியாலஜி அதுலேருந்து வந்தது தான் சோஷியஸ்ன்னு எடுத்திருக்காங்க. அண்ட் லாஜிலேருந்து வந்தது லோகோஸ். ஓகேங்களா? இந்த லோகோஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா சயின்ஸ் ஆர் ஸ்டடி என்று அழைக்கப்படுது. லோகோஸ்னாலே என்ன அர்த்தம் அப்படின்னா ஒரு சயின்ஸ்ன்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா ஸ்டடி அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு இதை பற்றி படிக்கிறது, ஸ்டடி பண்ணுறது, அப்படி இல்லைன்னா ஒரு இதை பற்றினா அறிவியல் பூர்வமானது அப்படின்னு சொல்லுவாங்க. த எட்டிமாலஜிக்கல் மீனிங் ஆஃப் சோஷியாலஜி இஸ் இதோட மீனிங் என்ன அப்படின்னா சோஷியாலஜி என்ன அப்படின்னா சயின்ஸ் ஆஃப் சொசைட்டி அப்படின்னு அர்த்தம். அப்போ சோஷியாலஜிக்கு நமக்கு தெரியும் சோஷியோனா என்னது அப்படின்னு, சோஷியஸ்னா என்னது, லோகோஸ்னால் என்னென்னு தெரியும். அதை சேர்ந்தது தான் சயின்ஸ் ஆஃப் சொசைட்டி அப்படின்னு சொல்லிட்டு எடுத்திருக்காங்க. அப்புறம் என்னென்னா இந்த ஜான் ஸ்ட்ராட் மில் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்கார். இவர் யாருன்னா இவரும் ஆகஸ்ட் காம்டே மாதிரி ஒரு அனதர் சோஷியல் திங்கர் தான். சரிங்களா? இவர் என்னன்னா இவரும் ஒரு ஃபிலாசபர் தான். எப்படின்னா அந்த 90th centuryல வந்தவர். சோஷியாலஜி எப்போ எமர்ஜ் ஆச்சோ ஆகஸ்ட் காம்டே மாதிரி இவரும் இந்த ஜான் ஸ்ட்ராட் மில் அப்படிங்கிறவரும் என்ன அப்படின்னா ஒரு ஃபிலாசபராக அவரும் எமர்ஜ் ஆகுறாரு. அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா இந்த எத்தாலஜி அப்படிங்கக்கூடிய வேர்டு இருக்குது பார்த்தீங்களா, அதை அவர் ப்ரொப்போஸ் பண்ணுறாரு ஃபார் திஸ் நியூ சயின்ஸ். அப்போது இந்த சோஷியாலஜியை அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா எத்தாலஜி அப்படிங்கிறாரு. என்ன சொல்கிறாரு? எத்தாலஜி அப்படின்னு சொல்லி இவர் சொல்கிறாருங்க. அதுக்கடுத்து என்ன ஆகுது அப்படின்னா ஹெர்பர்ட் ஸ்பென்சர், இவர் ரொம்ப முக்கியமானவர். இந்த ஹெர்பர்ட் ஸ்பென்சர் என்ன அப்படின்னா டெவலப்டு ஹிஸ் சிஸ்டமேட்டிக் ஸ்டடி ஆஃப் சொசைட்டி. என்னன்னா அவர் ஒரு சிஸ்டமேட்டிக்
சிஸ்டமேட்டிக் ஸ்டடி ஆஃப் சொசைட்டியை வந்து டெவலப் பண்ணுறாருங்க. சரிங்களா. அண்ட் அடாப்டட் த வேர்டு, அவர் என்னென்னா வேர்டு வந்து ஒரு அடாப்ட் பண்ணுறாரு. அதாவது சிஸ்டமேட்டிக் ஸ்டடி ஆஃப் சொசைட்டி, அதாவது எதை வந்து ஸ்டடி பண்ணாலும் ஒரு சிஸ்டமேட்டிக் ஸ்டடி இருக்கணும். அப்போ தான் அதுக்குன்னு ஒரு பேர் வைப்பாங்க. சரிங்களா. இப்போ சயின்ஸுன்னு பேர் வந்திருக்குன்னா இட்ஸ் அ சிஸ்டமேட்டிக் ஸ்டடி. சரிங்களா. இப்போ மெடிசனலுக்கு வந்திருக்கு அப்படின்னா மெடிக்கல் சயின்ஸ்னு வந்திருக்குன்னா இட்ஸ் சிஸ்டமேட்டிக் ஸ்டடி. அது மாதிரி சோஷியாலஜியும் ஒரு சிஸ்டமேட்டிக் ஸ்டடியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி இவர் என்ன பண்ணுறாருனா இவர் இதை டெவலப் பண்ணுறாரு. ஒரு சிஸ்டமேட்டிக் ஸ்டடி ஆஃப் சொசைட்டி அப்படிங்கிறாரு இவர். சரிங்களா. அப்படின்னு டெவலப் பண்ணுறாரு. அண்ட் அடாப்டட் த வேர்ட், அதுக்குன்னு ஒரு வேர்டை வந்து அடாப்ட் பண்ணுறாரு. என்ன சோஷியாலஜி இன் ஹிஸ் ஒர்க்ஸ், அவரோட ஒர்க்கில் வந்து சோஷியாலஜி இன் ஹிஸ், அவரோட ஒர்க்கில் வந்து சோஷியாலஜி வந்து அவர் வந்து அடாப்ட் பண்ணுறாரு. வித் த கான்ட்ரிபியூஷன் ஆஃப், அதாவது சோஷியாலஜியில் இருக்கக்கூடிய டெவலப்மெண்ட்டு சிஸ்டமேட்டிக்காக கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காண்டி இவர் வந்து இப்படி பண்ணுறாரு. சரிங்களா. அதாவது சோஷியாலஜியை காயின் பண்ணது யாருன்னா ஆகஸ்ட் காம்டே. பட் வந்து இந்த இதில் வந்து டெவலப் பண்ணதுலாம் யார் அப்படின்னா ஹெர்பர்ட் ஸ்பென்சர். வித் த கான்ட்ரிபியூஷன் ஆஃப் ஸ்பென்சர் அண்ட் அதர்ஸ் இட்ஸ் சோஷியாலஜி பிகேம் த பெர்மனன்ட் நேம் ஆஃப் த நியூ சயின்ஸ். சரிங்களா. இதுதான் இந்த நியூ சயின்ஸ், இந்த சொசைட்டி பற்றி படிக்கக்கூடிய இந்த சயின்ஸுக்கு ஒரு பெர்மனன்ட் நேமாக என்ன அப்படின்னா சோஷியாலஜி இருக்குது. அப்படின்னா அதுக்கு காரணம் வந்து ஹெர்பர்ட் ஸ்பென்சர், அதுக்கப்புறம் மற்றவங்களும் சேர்ந்தது தான் இதுக்கு வந்து மிகப்பெரிய காரணமாக இருக்குது. சரிங்களா. இவங்க தான் பெர்மனன்ட் நேமாகவும் இந்த நியூ சயின்ஸுக்கு வந்து இருக்கிறதுக்கு காரணம் இதுதான் அப்படிங்கிறாங்க. த கொஷன் வாட் இஸ் சோஷியாலஜி, வாட் இஸ் சோஷியாலஜி, இப்போ தான் நம்ம யார் யார் இந்த சோஷியாலஜி பண்ணா அப்படிங்கிறத நம்ம படித்தோம். இந்த கொஷின் இப்போ என்ன கொஷின் அப்படின்னா சோஷியாலஜினா என்ன அப்படிங்கிற ஒரு கொஷின் வருது. அதாவது is indeed a question pertaining to the definition of sociology. அதாவது இது என்ன உண்மையிலே என்னென்னா கொஷின் வந்து என்னென்னா pertaining to the definition of sociology, அதாவது சோஷியாலஜியோட வரையறைக்கு வந்து தொடர்பான ஒரு கேள்விகள் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது சோஷியாலஜி ரிலேட்டடாக இருக்கக்கூடிய கேள்விகளை வந்து எழுப்புறது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதாவது என்ன அப்படின்னா நோ ஸ்டூடெண்ட் கேன் ரைட்ஃபுல்லி பி எக்ஸ்பெக்டட் to enter on a field of study which is totally undefined or unbounded. At the same time, it is not an easy task to set some fixed limits to a field of study. It is true in the case of sociology, hence it is difficult to give a brief and a comprehensive definition of sociology அப்படிங்கிறாங்க. இது என்ன சொல்கிறாங்கன்னா இது வந்து எந்த ஒரு சோஷியல் ஸ்டடியாக இருந்தாலும் அது என்னென்னா ஒரு வரையறுக்கப்பட்டதாக இருக்கணும். சரிங்களா. அப்படி இருந்தால் எந்த மாணவர்கள்னாலும் படிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதெல்லாம் நமக்கு தேவை கிடையாது. சரிங்களா. ஆனால் இந்த சோஷியாலஜி அப்படிங்கிறது இந்த சொசைட்டி ரிலேட்டாக இருக்கக்கூடிய கேள்விகள் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு வந்து கேள்விகளை வந்து படிக்கிறது, அதுக்கு ஆன்சர் பண்ணுறது, இதெல்லாம் பற்றின ஒரு விஷயம்தான் சோஷியாலஜி அப்படிங்கிறாங்க. சரிங்களா. அதே நேரத்தில் என்ன அப்படின்னா இது என்ன அப்படின்னா இந்த ஸ்டடியில் எப்படின்னா இந்த ஃபீல்ட் ஆஃப் ஸ்டடியில் பொறுத்த வரைக்கும் இந்த ஃபீல்ட் ஆஃப் ஸ்டடியை பொறுத்த வரைக்கும் இது ஒரு ஈஸியான ஒரு இது கிடையாது. நம்ம வந்து ஈஸியான ஒரு விஷயம் கிடையாது ரீசர்ச் பண்ணுறதோ அப்படிங்கிற மாதிரி இதில் வந்து சொல்கிறாங்க. இது என்ன அப்படின்னா சோஷியாலஜிக்குன்ட்டு நம்ம ஒரு ப்ரீஃபாவோ இல்லை வந்து ஒரு காம்ப்ரிஹென்ஸான ஒரு புரியுத மாதிரியான ஒரு டெஃபினிஷனை நம்ம வந்து ஒரே இதாக கொடுக்குறது வந்து ஒரு கஷ்டமான ஒரு விஷயம் அப்படிங்கிறத வந்து சொல்ல வராங்க. ஸோ அப்போ இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. வாட் இஸ் சோஷியாலஜின்னு கேட்டால் எ கொஷின் பெர்டெய்னிங் டு த definition of sociology and answer for it அப்படிங்கிற ஒரு இதை வந்து நினச்சிக்கோங்க. அதாவது சொசைட்டியை பற்றின படிப்பை வந்து படிக்கிறது தான். இப்போ சயின்ஸ் ஆஃப் சொசைட்டின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா. சயின்ஸ் ஆஃப் சொசைட்டி அப்படிங்கிறது வந்து உங்கள் மைண்டில் வந்து வந்துடணும் சோஷியாலஜி அப்படின்னா. சரிங்களா. ஓகே கைஸ். அதுக்கடுத்து இங்கே பாருங்கள், சோஷியாலஜி ஹேஸ் பீன் டிஃபைன்ட் இன் எ நம்பர் ஆஃப் வேஸ் பை டிஃப்ரெண்ட் சோஷியாலஜிஸ்ட். இங்கே பாருங்களேன், டிஃப்ரெண்ட் சோஷியாலஜிஸ்ட். இப்போ நம்ம இப்போ ஸ்பென்சர் பார்த்தோம் இல்லையா, ஸ்பென்சர் பார்த்தோம், காம்டே பார்த்தோம், அப்புறம் மில் பார்த்தோம், ஸ்ட்ராண்ட் மில் பார்த்தோம். இவங்க எல்லாருமே என்ன அப்படின்னா ஒவ்வொரு இதில் டிஃபைன் பண்ணியிருப்பாங்க. சோஷியாலஜி ஹேஸ் பின் டிஃபைன்ட் இன் அ நம்பர் ஆஃப் வேஸ், ஒவ்வொரு வகையில் வந்து டிஃபைன் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா. ஒரு ஆள் மட்டும் டிஃபைன் பண்ணதாக இருக்காது. சரிங்களா. நோ சிங்கிள் டெஃபினிஷன் ஹேஸ் எட் பீன் அக்செப்டட் அஸ் கம்ப்ளீட்லி சாட்டிஸ்ஃபேக்டரி. எந்த ஒரு சிங்கிள் டெஃபினிஷனுமே இது வரைக்கும் என்னென்னா அக்செப்ட் பண்ணப்படலை கம்ப்ளீட்லி சாட்டிஸ்ஃபேக்டரி அப்படின்னு சொல்லிட்டு. In fact, there are as many definitions of sociology as there
ஆர் சோஷியாலஜிஸ்ட். அங்கே உண்மையிலே சொல்லணும் பார்த்தோன்னா நிறைய டெஃபினிஷன் வந்து சோஷியாலஜிக்கு இருக்குது. அஸ் தெர் ஆர் சோஷியாலஜிஸ்ட், சரிங்களா. அங்கே நிறைய சோஷியாலஜிஸ்ட் இருக்கிறதுனால நிறைய சோஷியாலஜி ரிலேட்டட் டெஃபினிஷன் இருக்குது. ஃபார் அவர் பர்பஸ் ஆஃப் ஸ்டடி எ ஃபியூ டெஃபினிஷன்ஸ் மே பி சைட்டட் ஹியர். நம்மளோட பர்பஸ் ஆஃப் ஸ்டடி, நம்ம ஸ்டடியோட பர்பஸ்க்காக தான் ஒரு சில ஃபியூ டெஃபினிஷன்ஸ் வந்து என்னென்னா இங்கே இருக்குது அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க, சரிங்களா. நம்ம ஸ்டடிக்காக நம்ம என்ன தான் இவ்வளோ நிறைய சோஷியாலஜிஸ்ட் சொல்லியிருக்காங்க, சரிங்களா. அதனால் நம்ம ஒரு முக்கியமான ஒரு சில டெஃபினிஷன்ஸ் மட்டும் நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா படிக்க போகிறோம். பட் என்ன டெஃபினிஷன் படிக்கிங்களோ அதோட ஆத்தர் நேமை கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க, சரிங்களா. இப்போ அதுதான் நமக்கு முக்கியம், சரிங்களா. ஓகே கைஸ், ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாரு, அகஸ்ட் கம்டே வந்து அவர் தானே ஃபஸ்ட்டு சோஷியாலஜி டேமே காயின் பண்ணார். அவர் தான் ஃபாதர் ஆஃப் சோஷியாலஜி, சரிங்களா. ஃபாதர் ஆஃப் சோஷியாலஜி வந்து ஆகஸ்ட் கம்டே தான். இவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, சோஷியாலஜி இஸ் த சயின்ஸ் ஆஃப் சோஷியல் அப்படிங்கிறாரு. சயின்ஸ் ஆஃப் சோஷியல் ஃபினோமினா சப்ஜெக்ட் டு நேச்சுரல் அண்ட் வேரியபிள் லாஸ் அப்படிங்கிறாரு. அதாவது இது வந்து என்னென்னா சோஷியாலஜி அப்படிங்கிறது வந்து ஒரு சயின்ஸ் ஆஃப் சோஷியலுங்க, சோஷியல் ஃபினாமினா, சோஷியலாக இருக்கக்கூடிய நிகழ்வுங்க. அண்ட் என்னென்னா அந்த நிகழ்வுலேருந்து டு நேச்சுரலாக அண்டு இன்வேரியபிள் லாஸாகவும் இருக்குது. இன்வேரியபிள் லாஸ் அப்படின்னா மாற்றப்படாத சட்டங்கள், மாறாத சட்டங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க, சரிங்களா. அது அந்த சட்டங்கள் வந்து மாறாது, நேச்சுரலாகவும் அது இருக்கும் அப்படிங்கிறத வந்து சொல்கிறார். எது அந்த சயின்ஸ் ஆஃப் சோஷியல்னு சொன்னார் இல்லையா, அது எல்லாமே. த டிஸ்கவரி ஆஃப் விச் இஸ் த ஆப்ஜெக்ட் ஆஃப் இன்வெஸ்டிகேஷன். இதோட கண்டுபிடிப்பு எப்படி அப்படின்னா இன்வெஸ்டிகேஷனோட ஒரு ஆப்ஜெக்டாக இருக்குது அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க, சரிங்களா. ஸோ இதுதான் எப்படி அழைக்கப்படுதுன்னா சோஷியாலஜி அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுது. யார் வந்து இந்த டெஃபினேஷன் கொடுக்காருன்னா அகஸ்ட் கம்டே வந்து கொடுக்குறாரு, சரிங்களா. ஸோ நம்ம சோஷியாலஜியை டெஃபைன் பண்ணுங்கன்னு கொஷின் கேட்டாங்க அப்படின்னா வி ஹாவ் டு ரைட் இட் ஸ்டடி ஆஃப் சயின்ஸ் ஆஃப் சொசைட்டின்னு சொல்லுவோம், சரிங்களா. நம்மளோட பாயிண்ட் ஆஃப் வியூவில், நம்மளோட அண்டர்ஸ்டாண்ட், நம்மளோட காம்ப்ரிஹென்சிவில். பட் நம்ம வந்து அட்லீஸ்ட் வி ஹாவ் டு ரைட் 1 or 2 ஆத்தர்ஸ் டெஃபினிஷன்ஸ், சரிங்களா. அகஸ்ட் கம்டேயோடதோ இல்லை ஸ்பென்சரோடதோ இப்படி யாருக்குள்ளதையாவது நம்ம படிச்சுட்டு அது ரிலேட்டடாக போடணும். அந்த ஆத்தர் நேமும் நம்ம சொல்லும் பொழுது நமக்கு வந்து மார்க்கும் கொஞ்சம் அதுக்கு தக்கன கிடைக்கும், சரிங்களா. ஓகே, நம்ம கொஸ்டின்ஸ்லாம் பார்க்கும்போது பார்க்கலாம், பிஒய்க்யூஸ் வந்து பார்க்கும்போது பார்ப்போம். அகஸ்ட் கம்டேங்கிறவர் என்னென்னா ஃபவுண்டிங் ஃபாதர் ஆஃப் சோஷியாலஜி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துருக்கோம். இது மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகே, ஃபஸ்ட் அடுத்து வந்து கிங்ஸ்லே டேவிஸ் சேஸ் தட் சோஷியாலஜி இஸ் ஏ ஜென்ரல் சயின்ஸ் ஆஃப் சொசைட்டி. இவர் ரொம்ப சிம்பிளாக சொல்லிட்டாரு, என்னென்னா சோஷியாலஜி வந்து ஒரு ஜென்ரல் சயின்ஸ் ஆஃப் சொசைட்டிங்க அப்படின்ட்டார், சரிங்களா. அதை சொன்னது யாருன்னா கிங்ஸ்லே டேவிஸ். இதெல்லாம் நம்ம வந்து ஒரு இன்ட்ரடக்ஷனுக்குள்ள வந்து நம்ம இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம், சரிங்களா. சோஷியாலஜி ரிலேட்டடாக இருக்க கொஷின்ஸுக்கு, சரிங்களா. அது ரிலேட்டடாக இப்படி கொஷின் கேட்டாங்க வாட் இஸ் சோஷியாலஜின்னு கேட்கும்போது we can give these all definitions, ஓகேங்களா. ஹாரி எம் ஜான்சன் அப்படிங்கிறவர் என்ன சொல்கிறாருன்னா சோஷியாலஜி இஸ் த சயின்ஸ் தட் டீல்ஸ் வித் சோஷியல் குரூப்ஸ். சோஷியாலஜிங்கிறது ஒரு சயின்ஸ் தாங்க, அது என்னன்னா சோஷியல் குரூப்ஸோட அது வந்து டீல் பண்ணுது அப்படிங்கிறாங்க. இந்த எமிலே டுர்கேம் வந்து என்ன சொல்கிறான்னா சோஷியாலஜி அஸ் த சயின்ஸ் ஆஃப் சோஷியல் இன்ஸ்டியூஷன் அப்படிங்கிறாரு. எமிலே டுர்கேம் என்ன சொல்கிறாருன்னா சோஷியாலஜிங்கிறது ஒரு சோஷியல் இன்ஸ்டியூஷனோட சயின்ஸ் அப்படிங்கிறாரு, சரிங்களா. வாட் இஸ் சோஷியல் இன்ஸ்டியூஷன்ஸ்? நம்ம எல்லாருக்குமே தெரியும், சோஷியல் இன்ஸ்டியூஷன்ஸ் அப்படிங்கும்போது சொசைட்டி ரிலேட்டடாக இருக்கக்கூடிய விஷயங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் சொசைட்டியில் வந்து ஒரு சில விஷயங்கள் இருக்கும், ஹெல்ப் பண்ணுறதுக்குன்னு ஒரு வகையான ட்ரஸ்ட் இருக்கலாம். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள், சரிங்களா. சோஷியல் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய இன்ஸ்டியூஷன்ஸ் இதெல்லாம் நம்ம வந்து இதை பார்க்கலாம், இன்னும் உள்ள கிளாஸில் வந்து பார்க்கலாம். அதை பற்றின ஒரு சயின்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க, சரிங்களா. ஓகே, அடுத்து வந்து பார்க் வந்து அதை என்ன சொல்லியிருக்காங்க சோஷியாலஜி பற்றி என்ன சொல்லியிருக்காருன்னா அஸ் த சயின்ஸ் ஆஃப் கலெக்டிவ் பிஹேவியர். அதாவது ஒரு கலெக்டிவ் பிஹேவியர் இருக்குல்ல, சோஷியல் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு பிஹேவியர் இருக்கும், ஒவ்வொரு சொசைட்டிக்கும் இருக்கும், அதோட சயின்ஸ் தான் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. ஸ்மால் டெஃபினிஷன் டெஃபைன்ஸ் சோஷியாலஜி. அதாவது ஸ்மால் டெஃபைன்ஸ் சோஷியாலஜி அஸ் த சயின்ஸ். அவர் என்ன சயின்ஸ், இது ஸ்மால் அப்படிங்கிறவர் வந்து என்ன வந்து டெஃபைன்ஸ் பண்ணுறாருன்னா சோஷியாலஜி அஸ் த சயின்ஸ் ஆஃப் சோஷியல் ரிலேஷன்ஸ், சோஷியாலஜி அஸ் த சயின்ஸ் ஆஃப் சோஷியல் ரிலேஷன்ஸ் அப்படிங்கிறாரு, சரிங்களா. எல்லாருமே அந்த சயின்ஸ் ஆஃப்ங்கிறத வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க, நல்லா கவனிச்சுக்காங்க. மார்ஷல் ஜான்ஸ் அப்படிங்கிறவர் வந்து டெஃபைன் பண்ணியிருக்காரு சோஷியாலஜி அஸ் த ஸ்டடி ஆஃப் மேன் இன் ரிலேஷன்ஷிப் டு மேன். அதாவது
ஒரு மேன் இன் ரிலேஷன்ஷிப் டு மென், ஒரு மென்னோட ரிலேஷன்ஷிப் வந்து எப்படி இருக்குது, அதாவது ஒரு மேனுக்கும் மற்ற ஒரு மனிதன் இருக்கானா ஒரு மனிதன் வந்து மற்ற சக மனிதனோட எப்படி ரிலேஷன்ஷிப் கொண்டிருக்கான், அந்த ஸ்டடியை படிக்கிறது தான் சோஷியாலஜி அப்படின்ட்டு மார்ஷல் ஜான்ஸ் வந்து சொல்லியிருக்காரு. ஆக்பன் அண்ட் நிம்கோஃப் அப்படிங்கிறவர் எதை டெஃபைன் பண்ணியிருக்காருன்னா சோஷியாலஜி டெஃபைன் பண்ணுறாரு அஸ் த சயின்டிஃபிக் ஸ்டடி ஆஃப் சோஷியல் லைஃப், அதாவது சோஷியல் லைஃபோட ஒரு சயின்டிஃபிக் ஸ்டடி என்று சொல்கிறாரு. ஃப்ராங்க்லின் ஹென்ரி கிட்டிங்ஸ் அப்படிங்கிறவர் என்ன சொல்கிறாருன்னா சோஷியாலஜி அஸ் த சயின்ஸ் ஆஃப் சோஷியல் ஃபினாமினா, சோஷியாலஜிங்கிறது ஒரு சயின்ஸ் ஆஃப் சோஷியல் ஃபினாமினாங்க அப்படிங்கிற மாதிரி அவரும் சொல்லியிருக்காரு. சரிங்களா, எல்லாம் பாருங்கள் சயின்ஸ்னே சொல்லியிருப்பாங்க. இந்த ஹென்ரி ஃபேர்சைல்டாக இருக்கட்டும், அவர் என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா சோஷியாலஜி இஸ் த ஸ்டடி ஆஃப் மேன் அண்ட் ஹிஸ் ஹியூமன் என்விரான்மெண்ட் இன் தேயர் ரிலேஷன்ஸ் டு ஈச் அதர். ஹென்ரி ஃபேர்சைல்டு அப்படிங்கிறவர் வந்து சோஷியாலஜிங்கிறது ஒரு மேனோட ஸ்டடி, ஒரு மேனை பற்றி படிக்கக்கூடிய ஒரு ஸ்டடி தான். அண்ட் ஹிஸ் ஹியூமன் என்விரான்மெண்ட் அதை பற்றி படிக்கிறது இன் ரிலேஷன் டு ஈச் அதர், இன் தேர் ரிலேஷன் டு ஈச் அதர், ஒவ்வொருத்தவங்களுக்கும் இருக்கக்கூடிய ரிலேஷன்ஸை பற்றி படிக்கிறது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. கைஸ், உங்களுக்கு வந்து ஒன்று நான் சொல்கிறேன், ஆந்த்ரோபாலஜி ரிலேட்டடாக இருக்க மாதிரி இவர் வந்து சொல்லியிருக்காரு, ஸ்டடி ஆஃப் ஹியூமன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. யார் அப்படின்னா ஹென்ரி ஃபேர்சைல்டு. ஓகேங்களா, அதுக்கடுத்து என்ன அப்படின்னா மார்க்ஸ் வெபர். ஹீ இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் திங்கர், சோஷியல் திங்கர். பிகாஸ் ஏன்னா இவரை பற்றி நம்ம வந்து இன்னமும் உள்ள இதில் வந்து நம்ம படிப்போம். சரிங்களா, இன்னும் வரக்கூடிய அந்த திங்கர்ஸ் அப்படிங்கிற ஒரு இதில் வந்து நம்ம படிப்போம். சரிங்களா, டெஃபைன்ஸ், இவர் எப்படி டெஃபைன் பண்ணுறாரு, சோஷியாலஜி ஆஸ் த சயின்ஸ் விச் அட்டம்ப்ட்ஸ் த interpretative understanding of social actions in other, thereby to arrive at a casual explanation of its cause and effects அப்படிங்கிறாரு. சரிங்களா, அதாவது என்ன சொல்கிறாருன்னா சோஷியல் ஆக்ஷன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதோட புரிதல் தான் அப்படிங்கிற மாதிரி அதை புரியக்கூடிய ஒரு முயற்சி, அந்த புரியக்கூடிய ஒரு முயற்சியை தான் என்ன அப்படின்னா சோஷியாலஜி அப்படிங்கிறாரு. இது என்னென்னா இது வந்து இதோட ஒன் செகண்ட் கைஸ். ஓகே, பாருங்கள், இது என்னென்னா ஒரு சமூகத்தில் இருக்கக்கூடிய, அதாவது சோஷியல் ஆக்ஷன், சமூக நடவடிக்கைகளில் இருக்கக்கூடிய ஒரு விளக்கமான ஒரு புரிதலை பற்றி படிக்கிறது தான் அப்படிங்கிறாங்க. அது மூலமாக என்ன அப்படின்னா அதோட என்ன எக்ஸ்ப்ளனேஷன் கிடைக்கும் அப்படின்னா அதோட விளைவுகளாக இருந்தாலும் சரி, அதோட கோர்ஸ், அதோட போக்காக இருந்தாலும் சரி, எந்த மாதிரியான ஒரு போக்கில் போகுது அப்படிங்கிறதெல்லாம் பற்றி ஒரு தெரிஞ்சிக்கக்கூடியது, அதை பற்றின விளக்கங்களை வந்து தெரிஞ்சிக்கக்கூடியது தான் தெரிஞ்சிக்கக்கூடிய ஒரு முயற்சி தான் ஒரு சோஷியாலஜி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட அவர் என்ன சொல்ல வராருன்னா சோஷியல் ஆக்ஷன்ஸ் அப்படிங்கிறாரு, அதாவது சமூகத்தில் நடக்கக்கூடிய ஒரு நடவடிக்கைகளை பற்றி ஒரு எலாபரேட்டான ஒரு ஸ்டடி அப்படிங்கிறாரு. ஓகே, அலெக்ஸ் இன்கலஸ் அப்படிங்கிறவர் வந்து சொல்கிறார் என்னென்னா சோஷியாலஜி இஸ் த ஸ்டடி ஆஃப் சிஸ்டம் ஆஃப் சோஷியல் ஆக்ஷன். சோஷியாலஜிங்கிறது என்ன அப்படின்னா சோஷியல் ஆக்ஷனோட ஒரு சிஸ்டம் அப்படிங்கிறது வந்து சொல்கிறாரு. அண்ட் ஆஃப் தேர் இன்டர் ரிலேஷன்ஸ், அதில் இருக்கக்கூடிய ரிலேஷன்ஸை வந்து சொல்கிறாரு. சரிங்களா, இவரும் அதை தான் சொல்கிறாரு, சோஷியல் ஆக்ஷனோட சிஸ்டம் வந்து படிக்கிறது அப்படின்னு வந்து சொல்கிறாரு. கிம்பால் யங் அப்படிங்கிறவர் வந்து என்ன அப்படின்னா கிம்பால் யங் அண்ட் ராய்மோண்ட் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு விளக்கம் கொடுக்குறாங்க. ராய்மோண்ட் டபிள்யூ மேக் அப்படிங்கிறவர் வந்து ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு டெஃபினிஷன் கொடுக்காங்க. சோஷியாலஜி அப்படிங்கிறது த சயின்டிஃபிக் ஸ்டடி ஆஃப் த சோஷியல் ஆஸ்பெக்ட் ஆஃப் ஹியூமன் லைஃப். அதாவது இவங்க வந்து என்னென்ன சொல்கிறாங்கன்னா சயின்டிஃபிக் ஸ்டடி அப்படிங்காங்க என்ன ஆஸ்பெக்டில் இருக்குன்னா ஒரு ஹியூமன் லைஃப் இருக்குது பார்த்தீங்களா, ஒரு ஹியூமன் லைஃப் எப்படி இருக்கணும் அப்படிங்கக்கூடிய ஒரு சயின்டிஃபிக் ஸ்டடியை தான் சோஷியல் ஸ்டடியை தான் சொல்கிறாங்க. சரிங்களா, மாரிஸ் ஜின்ஸ்பெக் அப்படிங்கிறவர் என்ன சொல்கிறேன்னா ஆஃப் த வேரியஸ் டெஃபினிஷன் ஆஃப் சோஷியாலஜி த ஒன் கிவன் பை மாரிஸ் கிங்ஸ்பெக் சீம்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா டு பி மோர் சாட்டிஸ்ஃபேக்டரி அண்ட் comprehensive. He defines sociology in the following way: in the broadest sense, sociology is the study of human interactions and interrelations, their conditions and consequences. சரிங்களா, இந்த நம்ம மாரிஸ் ஜின்ஸ்பெக் மட்டும்தாங்க என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா ரொம்ப காம்ப்ரிஹென்சிவான ஒரு விளக்கத்தை வந்து கொடுத்துருப்பாரு. சரிங்களா, ஓகேங்களா, இவர் மட்டும்தான் வந்து ரொம்ப காம்ப்ரிஹென்சிவான ஒரு விளக்கத்தை வந்து என்ன செஞ்சுருப்பாரு அப்படின்னா கொடுத்துருப்பாரு. அண்டு அவர் என்ன பண்ணியிருப்பாருனா ஹீ டெஃபைன் சோஷியாலஜி வந்து நிறையா வேல வந்து சொல்லியிருப்பாரு. இத்தனை பேர் சொன்ன இதிலேயே இவரோட வே வந்து நல்லாயிருக்கும். சரிங்களா, என்ன சொல்கிறாரு அப்படின்னா ஒன் செகண்ட் கைஸ்.
இவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த இந்த ப்ராடஸ்ட் சென்ஸில் வந்து சொல்லியிருப்பார், ரொம்ப விளக்கமாக வந்து சொல்லியிருப்பார். சோஷியாலஜி அப்படிங்கிறது வந்து ஒரு ஹியூமன் இன்ட்ராக்ஷன்ஸும் ஒரு இன்டர் ரிலேஷன்ஸுக்கும் இடையில இருக்கக்கூடிய, அதாவது இன்டர் ரிலேஷன்ஸ்னால் ஒரு ஹியூமனுக்குள்ளே இருக்கக்கூடிய ரிலேஷன்ஸில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டடி அப்படின்னு சொல்கிறாரு. அவங்களுடைய கண்டிஷன்ஸையும் சொல்கிறாரு அண்ட் அவங்களுடைய கான்சிக்வன்சஸையும் என்ன செய்கிறாரு அப்படின்னா சொல்கிறாரு. இந்த சோஷியாலஜி அப்படிங்கிறது தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. சோஷியாலஜிங்கிறது ஒரு ஹியூமன் இன்ட்ராக்ஷன்ஸாக இருக்கணும், அதுக்கடுத்து என்னதான் இருக்கணும், இன்டர் ரிலேஷன்ஸாக இருக்கணும். அண்ட் இன்டர் ரிலேஷன்ஸ்னால் ஒருவருக்குள்ள இணக்கங்களாக இருக்கணும். தேர் கண்டிஷன்ஸையும் சொல்லணும் அண்ட் அதோட கான்சிக்வன்சஸ், அது சோஷியாலஜி மூலமாக என்னென்ன விஷயங்கள்லாம் விளைவுகள்லாம் வருது அப்படிங்கிறதையும் வந்து சொல்லுது. இதை தான் இந்த 4 விஷயத்தையும் அவர் வந்து கொடுத்து விளக்கியிருப்பார். இதுதான் என்னென்னா மாரிஸ் ஜின்ஸ்பெர்க்கோட ஒரு சோஷியாலஜிக்கான டெஃபினிஷனாக இருக்கும். இங்கே பாருங்களேன், எ கேர்ஃபுல் கண்டிஷன்ஸ், எ கேர்ஃபுல் எக்ஸாமினேஷன் ஆஃப் வேரியஸ் டெஃபினிஷன்ஸ் சைட்டட் அபோவ். மேலே வந்து நம்ம நிறையா எக்ஸாமினேஷன்ஸ் பார்த்துருப்போம் சரிங்களா, நிறையா பார்த்துருப்போம். பட் மேக் இட் எவிடென்ட் தட் சோஷியாலஜிஸ்ட் டிஃபர் இன் தேர் ஒப்பீனியன். இந்த எவிடென்ட்டை வந்து நீங்கள் பாருங்கள். என்னென்னா இவங்களோட ஒப்பீனியனில் எப்படி வந்து அவங்க வந்து உருவாக்கியிருக்காங்க about the definition of sociology. their divergence view about the definition of sociology அதையுமே நம்ம வந்து பார்க்கணும் சரிங்களா. only reveal their distinct approaches to its study. அவங்க அது இது மூலமாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா, டிஸ்டிங்ஸ் அப்ரோச், தனிப்பட்ட அப்ரோச்சை வந்து இதோட ஸ்டடிக்கான தனிப்பட்ட அப்ரோச்சை தான் அவங்க சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் என்னென்னா காமன் ஐடியா அண்டர்லையிங், காமன் ஐடியா என்ன செய்யுது அப்படின்னா அண்டர்லையிங் ஆல் த டெஃபினிஷன்ஸ் மென்ஷன்ட் அபோவ். காமன் ஐடியா வந்து இருக்குது, என்னெல்லாம் மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கோ அதை சுற்றி காமன் ஐடியா வந்து எல்லா டெஃபினிஷன்லேயும் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. தட் சோஷியாலஜி இஸ் கன்சர்ன்டு வித் மேன், ஹிஸ் சோஷியல் ரிலேஷன்ஸ் அண்ட் என்னென்னா இஸ் சொசைட்டி. அதாவது எல்லாருமே சொன்னது என்னென்னா சயின்டிஃபிக் ஸ்டடி ஆஃப் சொசைட்டி தான். அது என்னென்னா எதை தொடர்பில் தான் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க, மேனாக இருக்கணும். ஒரு மனுஷனுடைய சோஷியல் ரிலேஷன்ஸ் எப்படி இருக்குது, அதுக்கடுத்து என்ன அப்படின்னா அவனுடைய சொசைட்டி எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி படிக்கிறது தான் சோஷியாலஜி. மறுபடியும் சொல்லுங்கள், ஒரு மேன் அவனுடைய ரிலேஷன்ஸ் சோஷியல் ரிலேஷன்ஸ் எப்படி இருக்குது, மற்றவங்களுடைய அவனுடைய உறவுகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் அந்த மனிதனுடைய சொசைட்டி எப்படி இருக்குதையும் படிக்கிறது தான் சோஷியாலஜி அப்படிங்கிற மாதிரி நம்ம இது வரைக்கும் படித்ததில் தெரியுது சரிங்களா. ஓகே கைஸ், நாளைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பேசிக் கான்செப்ட் வந்து நம்ம பார்க்க போகிறோம். பேசிக் கான்செப்ட் ஆஃப் சொசைட்டி அதெல்லாம் நம்ம வந்து பார்க்க போகிறோம். இந்த பேசிக் கான்செப்டில் வந்து யார் என்னென்ன சொல்லியிருப்பா அதை வந்து நம்ம வந்து ஒரு டெஃபினிஷனாகவும் பார்ப்போம். அண்டு சோஷியாலஜிக்கு வந்து நம்ம மற்றதெல்லாம் படிக்கிறதுக்கு இது ஒரு பேசிக் கான்செப்டாக இருக்கும். அதுக்கடுத்து என்ன அப்படின்னா கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் தான் இருக்கும். கொஞ்சம் சில டாபிக்ஸ் மட்டும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருக்கும், சில டாபிக்ஸ் நல்லா இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். சோஷியாலஜியை பொறுத்த வரைக்கும் நல்லா அண்டர்ஸ்டாண்டாகவும் இருக்கும் சரிங்களா. இந்த வீடியோஸ் வந்து யாருக்கெல்லாம் வேணுமோ அவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் சரிங்களா. யாருக்கு தேவைப்படுமோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்து என்ன அப்படின்னா ஒரு விஷயம், நம்ம இந்த இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் நம்ம வந்து ஒவ்வொரு டாப்பிக்கும் நம்ம வந்து கொஷின் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுவோம் சரிங்களா. ஸோ வீடியோ வந்து இன்றைக்கி கொஞ்சம் ஷார்ட்டாக இருக்குது. இன்னமும் உள்ள இதில் வந்து நமக்கு வந்து 1 hour கூட ஆகலாம் சரிங்களா. நம்ம டெய்லி வந்து ஆப்ஷனல் வந்து இதிலே நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்கும். இதை படிச்சுட்டு நீங்கள் ஒருக்க ரிவிஷன் பார்த்துக்கோங்க சரிங்களா. நம்ம சேர்ந்தே நம்ம வந்து இந்த கோர்ஸ் முடிச்சிடலாம், நம்ம எல்லாருமே சேர்ந்தே படிச்சிடலாம். நானும் ரிவிஷன் பண்ண மாதிரி இருக்கும், நீங்களும் படித்த மாதிரி இருக்கும் சரிங்களா. ஓகே கைஸ், எதுவும் டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஷேர் திஸ் வீடியோ as much as possible whoever need this video சரிங்களா. தேங்க்யூ ஸோ மச்.